கைகோட் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் சமகால அரசியல் பேச இருப்பவர் தமிழக வெற்றி கழகத்தின் செய்தி தொடர்பாளர் திரு ரமேஷ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். ஃபர்ஸ்ட் வாழ்த்துக்கள். மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் உங்கள் விஜய் ஒரு ஹேஷ்டேக் முழக்கத்தோட ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க. அதில் முக்கியமான கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் புசியானந்த் வெற்றி வேட்பாளர் ஜேவி அப்படின்னு சொல்றாரு. ஜேவிக்கு என்ன மீனிங் சார்? ஜனநாயகன் விஜய். ஜனநாயகன் விஜயா? படத்தோட ப்ரொமோஷன்ஸ் வந்துருது போல இருக்கு. ஜனநாயகத்தை மீட்டெடுக்கக்கூடிய இன்றைக்கு நடக்கக்கூடிய ஆட்சி ஜனநாயக ஆட்சி கிடையாது, மக்கள் ஆட்சி கிடையாதுன்னு நமக்கு நல்லா தெரியும். அப்போ அந்த ஜனநாயகத்தை மீட்டெடுக்கக்கூடிய ஒரு பணியை செய்யக்கூடிய ஜனநாயகனாக 2026 தேர்தலில் ஜனநாயகன் விஜய் போட்டியிட போகிறார், வெல்ல போகிறார், முதலமைச்சராக போகிறார். அது ஜனநாயகன் விஜய்னே சொல்லிருக்கலாமே. ஜேவின்னு ஒரு எதிர்பார்ப்பு கிரியேட் பண்றீங்க. எம்ஜிஆர்னு நம்ம சொல்றோம் ஷார்ட் ஃபார்ம்ல, இபிஎஸ்ன்னு சொல்றோம், ஓபிஎஸ்ன்னு சொல்றோம், ஜெயலலிதா அம்மாவை ஜேஜேன்னு சொல்லியிருக்கிறோம், முக ஸ்டாலினா எம்கேஎஸ்ன்னு சொல்றோம். அப்பெல்லாம் நம்ம ஏன் அந்த கேள்வி வரவில்லைன்னு அப்படின்றது தான் முக்கியம். ஏன் ஒரு ஷார்ட் ஃபார்மில் சொன்னால் என்ன பிரச்சனை? அதில் என்ன தவறு இருக்குது? இவ்வளோ பேரும் நம்ம ஷார்ட் ஃபார்மில் சொல்கிறோமே, அந்த மாதிரி தான் அதுவும். ஆனால் அதை திட்டமிட்டு வேற ஒரு மாதிரி கொண்டு போகிறது தான் நம்ம சொல்கிறோம். அதை ஒரு மதம் சார்ந்த பெயராக, ஒரு மதம் சார்ந்த பெயரை வைத்துக்கொண்டு இப்போ மட்டும் இந்த பேரை யூஸ் பண்ணிக்கலான்னு கேட்கறது அப்படின்றது தான் அரசியல். நாங்கள் ஜனநாயகனாக தான் அவரை பார்க்கிறோம். 2026 தேர்தலை பொறுத்த வரைக்கும் ஜனநாயகத்தை உயர்த்தி பிரிக்கக்கூடிய ஒரு மனிதராக அவர் இருக்க போகிறார். இந்த களத்தில் எங்களை சுற்றி சுழண்டு இந்த களம் இருக்க போகிறது. அப்போ எங்களுடைய ஜனநாயகனை சுற்றி தான் இந்த தேர்தல் நடக்க போகிறதுன்றப்போ நாங்கள் அதை சொல்கிறோம். இல்லை, இந்த ஷார்ட் ஃபார்மில் நீங்கள் சொல்கிற மாதிரி பல அரசியல் இருக்க போல இருக்கு. டிவிகேக்கும் நிறைய சொல்கிறாங்க. அது விஜய் கட்சி வெற்றி கழகங்கிறது ஒரு பேருக்கு வச்சிருக்காங்க. இதே மாதிரி ஜோசப் விஜய் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இது எந்த வகையில்? அதாவது ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் அவர் எந்த விதமான ஒரு மதத்துக்குள்ளேயுமே அவர் அடக்க முடியாது. ஏன்னா இன்றைக்கு அவருடைய திரைப்படங்களை பார்ப்பவர்கள் எல்லாருமே குறிப்பிட்ட மதத்தை சேர்ந்தவர்கள் கிடையாது. அவரை கொண்டாடக்கூடிய ரசிகர்கள் குறிப்பிட்ட மாநிலத்தை சேர்ந்தவர்கள் கிடையாது. அவரை கொண்டாடக்கூடிய ரசிகர்கள் குறிப்பிட்ட மொழியை சேர்ந்தவர்கள் கிடையாது. அவர்களுக்குள்ள எந்த விதமான பாலின பாகுபாடும் கிடையாது. ஆண்கள், பெண்கள், திருநர் பெருமக்கள்னு எல்லா பாலின மக்களுமே எங்கள் தலைவரை கொண்டாடுறாங்க. எந்த விதமான வேற்றுமையும் இல்லாமல் ஒற்றுமையாக தலைவர் வழியில் அவரை கொண்டாடக்கூடிய மக்கள் தான் இவங்க எல்லாருமே. அப்போது நீங்கள் அவரை ஜோசப் விஜய் என்று சொன்னாலும் சரி, அகமது விஜய்னு சொன்னாலும் சரி, தளபதி விஜய்னு சொன்னாலும் சரி, மக்கள் அவரை தளபதி விஜயாக தான் பார்க்கிறார்கள். இன்றைக்கு தலைவர் விஜயாக பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு ஜனநாயகன் விஜயாக எங்கள் தலைவர் ஜனநாயகத்தை மீட்டெடுக்கக்கூடிய ஒருவராக பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இப்படித்தான் மக்கள் பார்க்கிறாங்க. ஆனால் எதிர்க்கக்கூடிய அரசியல் கட்சிகளுக்கு, குறிப்பாக இந்த மதப்பிளவாத சக்திகள், அந்த மதப்பிளவாத சக்திகளுக்கு தமிழ்நாடு பிரான்ச்சாக செயல்படக்கூடிய திராவிட மாடல் கட்சிகளும் அவர்களுக்கு பார்வை வேற மாதிரி தான் இருக்கும். புரியுதுங்களா? அவங்களுடைய பார்வையிலேயே குறைபாடு இருக்கும்போது அதை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. இல்லை, ஒரு முக்கிய அரசியல் தலைவர் ஒரு கருத்து சொல்லியிருக்காரு. அதாவது விஜய் கிறிஸ்துவர், அது அம்மா கிறிஸ்துவர், அதனால திமுக கிடைக்கிற மைனாரிட்டி கிறிஸ்துவ வாக்களை உடைக்க பிஜேபி அஜெண்டாவை தான் உள்ள வந்திருக்கான்னு சொல்லியிருக்காரு. இந்த வாட்டி சொன்னது எச்ராஜா இல்லை, நம்ம சபாநாயகர் அப்பா அவர்கள். இல்லை, நீங்கள் எச்ராஜாவையும் இல்லை திமுக நபரையும் தனியாக பிரித்து பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. நம்ம மிக தெளிவாக தான் சொல்லிட்டு இருக்கோம். ஒன்றியத்தில் பாஜக இருக்குன்னா தமிழ்நாட்டுடைய கிளையாக தான் திமுக செயல்பட்டு இருக்குன்னு சொல்லிட்டு, இதை ஏற்கனவே திமுகவுடைய பேச்சாளர்கள் பல பேர் மேடையில் இந்த வார்த்தைகளை பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க. ஏன்னா திமுகவுடைய குடும்பத்துடைய சொத்துக்களாக இருக்கக்கூடிய அந்த தயாரிப்பு நிறுவனங்கள் எங்கள் தலைவர் படம் நடிக்கும் பொழுது, அந்த படத்தை நீங்கள் சம்பாதிக்கும் பொழுது, அந்த படத்தின் இசை வெளியீட்டு விழாக்கள், ப்ரமோஷன் மேடைகள்லாம் எங்கள் தலைவரை பற்றி புகழ்ந்து பேசும்பொழுது அப்போல்லாம் இவங்களுக்கு தெரியலையா? இன்னொன்று, ஒரு சபாநாயகர் அப்படின்றவர் நடுநிலைமையாக செயல்படணும். கரெக்டுங்களா? ஒரு சபாநாயகர் சட்டசபை நடத்துறாரு அப்படின்னா அவர் நடுநிலைமையாக இருக்கணும். எல்லாரையும் ஒரே மாதிரி பார்க்கணும். ஆளுங்கட்சி எதிர்கட்சின்னு எந்த பிளவுபாடும் பார்க்கக்கூடாது. எந்த விதமான பிரிவினையும் பார்க்காம நடுநிலையாக இருக்க பேர் தான் சபாநாயகர். அப்போ அவருடைய மனதுக்குள்ளேயே இப்படி ஒரு மதம் சார்ந்த ஒரு அரசியல், ஒரு பிளவுவாத அரசியல் இருக்கு அப்படின்னா பாஜக எந்த அளவுக்கு திமுகவை விழுங்கி இருக்கிறது அப்படின்றத நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. அப்போ பாஜகவின் ஊதுகுழலாக திமுகவும், இவ்வளோ நாளாக திமுகவில் மேடை பேச்சாளர்கள் தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க, இன்றைக்கு சபாநாயகரே பேசுகிறாருன்னு நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. இதில் இன்னொரு கொடுமை தெரியுமா உங்களுக்கு? இவங்க சமூக நீதி பேசுவாங்க, சாதி கிடையாதுன்னு சொல்லி பேசுவாங்க. ஆனால் சாதி சார்ந்த சங்கங்களுக்கு கட்டடங்கள்லாம் கட்டுவார் சபாநாயகர் அப்பாவை அவர்கள். இன்னைக்கு எக்மோரில் இருக்கு, நீங்கள் போனீங்கன்னா தெரியும். அந்த கட்டடத்தெல்லாம் கட்டி திறப்பு விழாவுக்கு வேற திமுகவினுடைய தலைமையில் இருக்கவங்கலாம் அதை கலந்துக்கிட்டாங்க. அப்போது இவர்கள் வெளியில் நாங்கள் மத பிரிவினை பார்க்க மாட்டோம், சாதிய பிரிவினை பார்க்க மாட்டோம் அப்படின்னு சொன்னாலுமே உள்ளார்ந்து இவர்களுடைய எண்ணங்கள் எப்படி இருக்குன்றதை வெட்ட வெளிச்சமாக தெரியுது. இவர் சொல்றதுனால எங்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் கிடையாது. நான் முன்னவே சொல்றது போல, நீங்கள் ஜோசப் விஜய் என்றாலும், அகமது விஜய் என்றாலும், தளபதி விஜய் என்றாலும் மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள். அவர் தலைவர் விஜயாக தான், ஜனநாயகன் விஜயாக தான் மக்கள் பார்க்குறாங்க. சரி, இதுக்கு முன்னாடி மெர்சல் இஷ்யூல வந்தப்ப விஜய் அவர்களோட லெட்டர் பேட் ஜோசப் விஜய்னே வேறுனே சொல்லி மென்ஷன் பண்ணி சொன்னார். அது நீங்க காரணம் என்னன்னா, நீங்க அந்த படம் வரும்பொழுது திட்டமிட்டு பாஜகவினுடைய எச்ராஜா ஆகச்சிறந்த விஞ்ஞானி அவர் என்ன பண்ணாருன்னா, எங்க தலைவருடைய ஓட்டர் ஐடியை எடுத்து சமூக வலைதளங்கள்ல போட்டு இவருடைய ஒரிஜினல் பெயர் இதுதான் அப்படின்னு சொல்லி அந்த படத்துல அந்த படத்தில் இருக்கக்கூடிய சீன்ஸ்களுக்காக அவர் இது பண்ணார். அந்த ஒன்றிய அரசு, ஒன்றிய திட்டங்களை எடுத்து பேசுனதுனால அதற்கு எதிராக ஆமா என் பேர் அதுதான், அதுக்கு என்ன இப்போ நீங்க எடுத்து போட்டதுனால பெரிய சயின்டிஸ்டா, இப்போ நீங்கள் அதை எடுத்து போட்டதுனால என்ன ஆக போகுது? தமிழ்நாட்டில் என்ன மக்கள் என் தலைவரை கொண்டாடாமல் போயிட போகிறாங்களா?
அந்த தைரியத்தை பாராட்டுறோம் சார். ஆனா அரசியல் கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இந்த ஜோசப் விஜய்ங்கிற பேர் வரலையே, விஜய்ங்கிற பேர் தானே வருது ஒரு அறிக்கையில. நீங்க வந்து ஒரு பிரச்சனை, நாங்க எப்பவுமே வந்து அவர் தளபதி விஜயா தான் பார்த்துட்டு இருக்கோம். அவரும் தன்னை வந்து விஜயாகத்தான் வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துட்டு இருக்காரு. நீங்க எப்பொழுதெல்லாம் இந்த பிரச்சனையை எடுக்கிறீங்களோ, இதை வந்து ஒரு துரும்புச்சிட்டாக எடுத்து வெளியில விடுறீங்களோ, அப்பதான் நாங்க அதுக்கு ரியாக்டே பண்றோம். இங்க வந்து நாங்களா வாலண்டியரா வந்து ஆமா நாங்க வந்து ஜோசப் விஜய் லெட்டர் பேட் கொடுக்கலையே, அப்படி கொடுத்துருந்தா நீங்க கேட்கறது நியாயம். முன்னாடி இருந்துச்சு இப்ப இல்லைன்னு நீங்க கேட்கறது நியாயம். நாங்க அப்பவுமே வந்து எங்கள் தலைவர் தளபதி விஜயாக தான் இருந்தார், இன்றைக்கு தலைவர் விஜயாக இருக்கிறார். நீங்க எப்பொழுதெல்லாம் ஒரு மதசாயத்தை பூச நினைக்கிறீர்களோ அப்போதான் அவர் சொல்றாரு எங்களுக்கு அதை காட்டிக்கிறது, அது அந்த பேரை சொல்றது எனக்கு எந்த விதமான அச்சமும் கிடையாது. ஏன்னா மக்கள் அந்த பேரை சொன்னா கூட என்ன அப்படி பார்க்க போறது கிடையாது, என் தலைவர் அப்படி பார்க்க போறது கிடையாது, எங்க கட்சியை அப்படி பார்க்க போறது கிடையாது. அதனால அவர் வெளிப்படையா தைரியமா அன்றைக்கு அவங்க ஆற்றிய வினைக்கு எதிர்வினை ஆற்றிருக்காரு தவிர்த்து அவர் வாலண்டியரா எங்கேயும் வந்து சொன்னது இல்லையே, எங்கேயும் அது போல செயல்பட்டது இல்லையே. அப்போ ஒவ்வொரு வினைக்கும் அதுக்கு தகுந்த எதிர்வினை இருக்குன்றதை நாங்கள் காட்டுறோம். சார், மறுபடியும் தமிழக வெற்றி கழகத்தோட காங்கிரஸ் கட்சியினர் கூட்டணி வந்து நிறைய பேச்சுவார்த்தை நடந்து வந்த மாதிரி நியூஸ் வந்துச்சு. இப்போ வந்து ரீசெண்டாக ஒரு நியூஸ் வந்திருக்கு, கேரளாவில் வந்து அடுத்த சட்டசபை தேர்தல் இருக்குது. அது சிபிஎம் கட்சிக்கு எதிராக விஜய்க்கு அதிகமாக ஃபேன் பேஸ் இருக்கிறதுனால காங்கிரஸ் ராகுல் காந்தி அவர்கள் நேரடியாக விஜயை பார்த்து ஆதரவு கேட்கறதுக்கு விருப்பப்படுறாங்கிற ஒரு நியூஸ் வருது. அது உண்மையா? இல்லை, இது போன்ற பல்வேறு செய்திகளை வந்து இன்றைக்கு என்னன்னா ஸ்பெகுலேஷன்ஸ்க்காக வந்து கிளப்பி விட்டுறாங்க. மாநாடு எந்த இடத்துல நடக்க போகுது, திருச்சியில் நடக்குதா, மதுரையில் நடக்குதா, கோயம்புத்தூர்ல நடக்குதா, இல்லை அடுத்து எந்தெந்த தொகுதிகளுக்கு போக போறாரு, அடுத்து என்ன பேச போறாரு, எந்த மக்களை சந்திக்க போறாரு அப்படிங்கிறத பிற நிறைய சேனல்ஸ் என்ன பண்றாங்கன்னா அவங்களுக்கு அந்த செய்திகள் கிடைக்காத காரணத்தினால, அந்த தகவல்கள் கிடைக்காத காரணத்தினால இப்படி ஒரு செய்திகளை வந்து கிளப்பி விட்டுறாங்க. இப்படி ஒரு செய்தியை போட்டு பார்ப்போம், அதற்கு வந்து கட்சியிலேருந்து என்ன விதமான பதில் வருதுன்னு நம்ம பார்க்கலாம், அதை வைத்து நம்ம ஏதாச்சும் ஒரு லீட் கிடைக்காதா அப்படின்றதுக்காக இது போன்ற செய்திகள்லாம் கிளப்பி விடுறாங்க. பட் ஆனால் களம் என்னவா இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது காங்கிரஸ் அப்படின்னு மட்டும் கிடையாது, பல்வேறு கட்சிகளுக்கு தமிழக வெற்றி கழகத்தோடு சேர்ந்து பயணிக்கக்கூடிய அந்த எண்ணம் தற்போது வந்திருக்கிறது. ஏன்னா தன்னெழுச்சியாக மக்களுடைய கூட்டமும் மக்களுடைய ஆதரவும், கூட்டம்னை விட அந்த ஆதரவு அதிகமாக இருக்குது. இன்றைக்கு வந்து நம்ம போகிற இடங்கள்லாம் இன்றைக்கு இந்த மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் உங்கள் விஜய்ன்னு நம்ம சொல்றோமே, அது வந்து ஒரு ப்ரொபகேண்டாக்காகவோ ஒரு பிராண்டிங்காகவோ நாங்கள் அதை உருவாக்கலை. உண்மையிலே சொல்ல போனால் அந்த டேக்லைனை கொடுத்ததே மக்கள் தான். நாங்கள் போகக்கூடிய பொதுக்கூட்டங்களாக இருக்கட்டும், கொள்கை விளக்க கூட்டங்களாக இருக்கட்டும், அங்கே பேசக்கூடிய தாய்மார்கள், வயதானவர்கள், இளைஞர்கள், புதிய தலைமுறை வாக்காளர்கள், இவங்க எல்லாருமே நம்ம அண்ணன் தான் சிஎம்மா வரணும், நம்ம அண்ணன் தான் சிஎம்மா இருக்கணும், நம்ம அண்ணனை சிஎம் ஆக்கிறதுக்காக நாங்களாம் வந்து ஓட் பண்ண போகிறோம், ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் ஓட் ஐடி எடுத்திருக்கேன், முதல் ஓட்டு அண்ணனுக்கு தான் போட போகிறோம், 35-40 வயதினர் கூட இது வரைக்கும் நான் ஓட் ஐடி எடுத்தது கிடையாது, இப்போ தான் ஓட் ஐடி எடுத்திருக்கேன், முதல் ஓட்டு அண்ணனுக்கு தான் போட போகிறோம், அண்ணனை சிஎம் ஆக்கணும், எப்படியாவது அண்ணனை சிஎம் ஆக்கணும்னு சொல்லிட்டு அவர்களுடைய என்ன பிரதிபலி. இது வந்து நம்ம திட்டமிட்டு செய்யக்கூடிய பிராண்டிங், அப்பா பிராண்டிங் கிடையாது, ஓரணியில் தமிழ்நாடு பிராண்டிங் கிடையாது, உங்களுடன் ஸ்டாலின் பிராண்டிங் கிடையாது. நம்ம வந்து மக்கள் என்ன சொல்றாங்களோ அதை தான் நாங்கள் டேக்லைனா வச்சிருக்கோம். இது மக்களிடமிருந்து எடுக்கப்பட்டது. அப்போ அந்த அளவுக்கு அந்த ஆதரவு இருக்கும் பொழுது பல்வேறு கட்சியினருமே ஏன் நம்ம வந்து முதன்மை சக்தியாக, ஒரு மாற்று சக்தியாக, மக்கள் விரும்பக்கூடிய சக்தியாக இருக்கக்கூடிய தாவேக்காவை நம்ம ஏன் நோக்கி போகக்கூடாதுன்ற எண்ணம் வந்து அவர்களுக்கு இருந்திருக்கு. இன்னும் சில காலங்கள் நம்மளுடைய மக்கள் சந்திப்பு பயணங்கள்லாம் தொடங்க இருக்குது, மாநாடு இருக்குது, மக்கள் சந்திப்பு நிகழ்வுகள் இருக்குது. அதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பல்வேறு மாற்றங்கள் கூட்டணியில் நடக்கிறது பாருங்க. தமிழக வெற்றி கழகத்தின் முக்கிய அடையாளமா விஜய் அவர்கள் தான் இருக்காரு. நீங்க அந்த ஸ்டிக்கர்ஸ்லாம் விஜய் போட்டோ தான் ஒட்டியிருக்கு. ஆனால் இதுக்கு முன்னாடி நேற்று ஓட்டின போட்டோல வந்து புசியானந்தோட புகைப்படம் இணைப்பட்டது. அது மறுபடியும் கிழிக்கப்பட்டு விஜய் அவர்கள் புகைப்படம் ஒட்டப்பட்டது. ஏன் புசியானந்துக்கு ஈக்குவலா ஒட்டணும்னு ஒரு ஏதாவது விஷயம் என்னன்னா, ஆலோசனை அப்படிலாம் எதுவுமே கிடையாது. தலைமையிலிருந்து அந்த மாதிரியான எந்த வித அறிவிப்பும் கிடையாது. இதை நான் வந்து தலைமையின் சார்பாகவே நான் சொல்றேன். தலைமையிலிருந்து தலைவர் போட்டோ கூட வந்து பொதுச் செயலாளரோட போட்டோ போட்டு ஆகணும்னு எந்த விதமான கம்பல்ஷனும் கிடையாது. அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஆனால் தொடர்ந்து நம்ம வந்து பலகாலமாக மக்கள் இயக்கமாக செயல்படும் போது அவர் வந்து எங்களுடைய பொதுச் செயலாளராக எங்களை வழிநடத்தியிருக்காரு. தலைவர் வந்து எந்த விதமான மக்கள் பணிகளை செய்ய சொல்றாரோ அந்த பணிகளை எல்லாமே வந்து மேற்பார்வையிட்டு அந்த பணிகளை வந்து திறம்பட எப்படி இந்த களத்தில் செய்யறது அப்படிங்கிறது எங்களுக்கு வழிகாட்டியாக எங்கள் பொதுச் செயலாளர் இருந்ததுனால தொடர்ந்து அந்த அவருடைய புகைப்படங்கள் பயன்படுத்துறது, அந்த மாவட்ட நிர்வாகிகளுடைய புகைப்படங்கள் பயன்படுத்துறது, மாவட்ட செயலர் இதெல்லாம் இருந்துட்டு வந்துச்சு. அதே அடிப்படையில் வந்து அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா அந்த போஸ்டர், அந்த ஸ்டிக்கர் தயார் பண்ணும்போது அவருடைய புகைப்படத்தை பயன்படுத்திக்கிறாங்க. ஆனால் உடனடியாக சம்பந்தப்பட்ட மாவட்ட செயலாளரை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு எங்களுடைய பொதுச் செயலாளர் வந்து இந்த மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் உங்கள் விஜய் என்ற அந்த ஒரு டேக்லைனில் நம்ம வந்து மக்கள்கிட்ட தலைவரை கொண்டு போய் சேர்க்கிறோம், நம்ம வந்து முதலமைச்சர் வேட்பாளராக மக்கள் நம்ம தலைவரை ஏற்றுக்கொண்டு விட்டார்கள், அவர்கள் அதை விரும்புகிறார்கள், அதை நம்ம கொண்டு போய் மறுபடியும் வந்து அவர்கள்ட்ட சேர்க்கும் பொழுது மக்கள்கிட்ட அதை இன்னும் பிரபலப்படுத்த போடுவது என்னுடைய புகைப்படத்தில் நீங்கள் பயன்படுத்தக்கூடாது, அங்கே தலைவருடைய முகம் மட்டும்தான் இருக்கணும், தலைவர் தான் நம்முடைய முதல்வர் வேட்பாளர் அப்படின்றத பொதுச் செயலாளர் அவர்கள் நேரடியாக கண்டிச்சிருக்காரு. கண்டிச்ச உடனேயே அங்கே ஒட்டுமொத்த ஸ்டிக்கர்களும் மாற்றப்பட்டு இருக்கிறது. இது வந்து யார் சொல்லியும் செய்யறதுலாம் கிடையாது, இது சாதாரணமாக நடந்த ஒரு விஷயம். அது பெரிதாக்கப்படும் பொழுது அதை உடனடியாக கண்டித்து சரி பண்ணியிருக்கிறோம். ஒரு கட்சியுடைய கட்டுப்பாடு அப்படிங்கிறது இதுதான்.
கட்டுப்பாடை மீறி வந்து அவங்க எதர்ச்சியா செய்யறது வந்து கட்டுப்பாடை மீறி நம்ம சொல்ல முடியாது. ஆனாலுமே அப்படி மீறினாலுமே அதை கண்டிச்சிருக்கோம், உடனடியாக அதை மாற்றி இருக்கோம். இதுதான் கட்சியோட கட்டுப்பாடு. ஆனா மறுபடியும் பேனர்ஸ்ல போட்டோ போட்டிருக்காங்களே. ஏன்னா ஒரு ஒரு பொதுக்கூட்டத்துல புசியானந்த சொல்றாரு, கண்டிச்சு சொன்னார், என் போட்டோ போடாதீங்க, விஜய் அவர்கள் போட்டோ, கொள்கை தலைவர் போட்டோ மட்டும் போடுங்கிறாங்க. ஆனா மறுபடியும் விஜய்க்கு ஈக்குவலா புசியானந்த இல்ல பல்வேறு இடங்கள்ல அதெல்லாம் மாற்றப்பட்டுச்சு. தலைவர் தான் பிரதானமாக இருக்கிறார். தலைவருடைய புகைப்படம் தான் வந்து எல்லாத்துலையுமே பெருசா இருக்கணும். அதற்கு ஈக்குவலாக வந்து யாருடைய புகைப்படமே நீங்க பயன்படுத்தக்கூடாது. ஆனாலும் அந்தந்த தொகுதிகளில் நம்ம ஒரு விழா நடத்துறோம், ஒரு மாவட்டத்தில் ஒரு விழா நடத்துறோம். இப்போ நீங்க ஒரு மாவட்ட செயலாளராக இருக்கிறீங்க, ஒரு விழா நடத்துறீங்க அப்படின்றப்ப உங்களுடைய புகைப்படம் வந்து அதுல இருந்தாதான் இந்த விழாவை நடத்துறது யாரு, இந்த மாவட்டத்தினுடைய ஃபேஸாக இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர் யாரு, இல்ல ஒரு ஒன்றியம் நடத்துது, ஒரு நகரம் நடத்துனா அந்த நகரத்துறை நிர்வாகிகள் யாருன்னு அந்த புகைப்படங்கள் பயன்படுத்தப்படுது. அப்படி இவங்க போட்டோலாம் பயன்படுத்தும் போது பொதுச் செயலாளர் என்ற மரியாதைக்காக அவருடைய புகைப்படம் பயன்படுத்தப்படுகிறது தவிர்த்து தலைவரை வந்து ஓவர் பிளே பண்ற அளவுக்குலாம் இப்போ யாரும் செய்யறது கிடையாது. அதெல்லாம் பல்வேறு இடங்களை கண்டிச்சு பொதுச் செயலாளர்கள் பல்வேறு மேடைகளில் பேசிட்டாரு. அது எல்லாமே மாற்றப்பட்டு கண்டிக்கப்பட்டு இது எல்லாமே சரிப்பட்டு வந்துட்டு இருக்குது. நம்ம எந்த இடத்துலையுமே வந்து அதை அனுமதிக்கிறது கிடையாது. அங்கதான் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. செய்யறாங்க அப்படின்றத விட அதை செய்யும்போது கண்டிக்கிறோமா இல்லையான்றதான் விஷயம். அங்கதான் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. இப்போ நீங்க எடுத்துக்காட்டுக்கு நான் இன்னொன்று சொல்றேன். எங்களுடைய கட்சியோட விளக்கத்தை நான் சொல்லிட்டேன். இன்னொரு விஷயத்த சொல்றேன். நீங்க வந்து இன்றைக்கு அரசாங்கமாக இருக்கக்கூடிய திமுக ஒரு அரசு விழா எடுக்குது, ஒரு தொகுதியில் எடுக்குது. அந்த தொகுதியினுடைய விடுதலை சிறுத்தைகள் எம்எல்ஏ அவருடைய பேர் வந்து அங்கே வரமாட்டேங்குது, அவருடைய புகைப்படம் அங்கே வரமாட்டேங்குது. எந்த இடத்துல முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வெளிப்படையாக கண்டிச்சிருக்காருன்னு சொல்லுங்க. எந்த இடத்துல துணை முதலமைச்சர் கண்டிச்சிருக்காரு, இல்ல சம்பந்தப்பட்ட மாவட்டத்துறை அமைச்சர் கண்டிச்சிருக்காரா? அந்த கண்டிப்புன்றதே அங்கே கிடையாது. நம்ம இதையும் பார்க்க வேண்டியது இருக்கு. சார், உங்க கட்சியிலேருந்து சமீபத்தில் வெளியிட வைஷ்ணவி, அவங்களுக்கு நிறைய ஊடக வெளிச்சம் வருது, இன்ஸ்டாகிராம் ஃப்ரேம்ஸ் இருக்கு, அதெல்லாம் ஓகே. அவங்க தான் கட்சியிலேருந்து வெளியிட்டாங்க. அதுக்கப்புறம் ஏன் மறுபடியும் அவங்களை கமெண்ட்ஸ்ல அடிக்கிறது, நிறைய கருத்துக்கள் சொல்றது, ஏதோ போட்டோ மார்பிங்லாம் பண்றீங்கன்னா கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. விஜய் அவர்கள் மீதுமே கம்ப்ளைண்ட். சரி, யாரு பண்றாங்க? தாவேக்க தொண்டர்கள் தான் பண்றாங்க. சொல்றேன், யாரு நீங்க சொல்லுங்களேன், பேர் சொல்லுங்க. இந்த நிர்வாகி இல்லைனா வந்து இந்த ஊரை சேர்ந்த ஒரு தாவேக்காவினுடைய அடிப்படை உறுப்பினர், இவர் இந்த மாவட்டத்தை சேர்ந்தவர், இந்த ஊரை சேர்ந்தவர், என்னை வந்து அவமதிச்சிட்டாரு, எனக்கு வந்து கமெண்ட் போட்டாரு, எனக்கு வந்து போட்டோ மார்பிங் பண்ணிட்டாரு, யாராவது ஒருத்தர் சொல்லுங்களேன். அவங்க கமெண்ட், அவங்களோட கம்ப்ளைண்ட்ல வந்து விஜயும் விஜய் கட்சியினரும் பண்றாங்க. நீங்க கட்சியினர்னு சொல்றீங்கல்ல, அந்த கட்சியினரோட பேர் என்ன, யார் அவர், இன்னாரும் அவருக்கு அட்ரஸ் இருக்குல்ல, அவருக்கு இன்னாருன்னு அவருக்கு ஒரு அட்ரஸ் இருக்கும், அவருக்கு ஒரு முகவரி இருக்குல்ல, அது யாரு, அதை சொல்லணும்ல. நீங்க இப்போ ஒரு இப்போ தலைவருடைய டிவிக்கேன்ற பேர்ல டிவிக்கேன்னு பின்னாடி வச்சுட்டு பல்வேறு ஐடிகள் இருக்கு இணையதளத்துல. ஆமா, புரியுதுங்களா? தலைவரோட போட்டோ வச்சிருப்பான், பேர் வந்து ஏதோ ஒரு பேரை போட்டு டிவிக்கேன்னு பின்னாடி வச்சிருப்பான். ஓகேங்களா? ஊர் இருக்காது, பேர் இருக்காது, அட்ரஸ் இருக்காது, அவங்க ஒரிஜினல் பேர் தெரியாது, பேஜா இருக்கும், ஒரு பேஜா இருக்கும், ஒரு ஃபேக் ஐடியா கூட இருக்கலாம், வாய்ப்புகள் இருக்கு. நீங்க அந்த ஐடிகளெல்லாம் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கிட்டு தாவேகா கட்சியினர் என்னை அவமானம் செய்து விட்டார்கள், தாவேகா கட்சியினர் இது போல செயல்பட்டு விட்டார்கள், தலைவர் மன்னிப்பு கேட்க வேண்டும் அப்படின்றீங்க. நான் என்ன சொல்றேன், இப்போ நான் கேட்குறேன், திமுகவுடைய ஆபாச பேச்சாளர் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி, திமுகவுடைய முக்கியமான நிர்வாகியா இருக்கக்கூடியவர், எல்லா மேடைகளையும் பேசக்கூடியவர், ஒட்டுமொத்த இஸ்லாமிய பெருமக்களை கேவலமா கீழ்த்தரமா அசிங்கமான வார்த்தையில பேசினார். கரெக்டுங்களா? திமுகவினுடைய அமைச்சர் பொன்முடி எவ்வளவு கேவலமாக கீழ்த்தரமாக திருநாமத்திற்கும் திருப்பட்டைக்கும் அவர் எவ்வளவு கேவலமான விளக்கத்தை இழிவா சொன்னாருன்னு நம்ம பார்த்தோம். இலவச பேருந்து போகக்கூடிய மகளிரை ஓசின்னு சொன்னதை நம்ம பார்த்தோம். திமுகவுடைய அமைப்பு செயலாளராக இருக்கக்கூடிய திரு ஆர் எஸ் பாரதி பல்வேறு இடங்கள்ல வந்து ஜட்ஜ் ஆனதும், இன்னைக்கு வந்து இன்ஜினியரிங் படிக்கிறதும், ஆர்ட்ஸ் படிக்கிறதும், திராவிடம் போட்ட பிச்சைன்னு பேசியிருக்காருன்னு நம்ம பார்த்தோம். இன்னைக்கு திமுகவுடைய போஸ் வெங்கட் அவர்கள் வந்து மேடையில் போயிட்டு ஜோசப் விஜய்னு சொல்லிட்டு ஒரு மத பிளவாத அரசியலை இன்னைக்கு அப்பாவை எப்படி பேசியிருக்காரோ அதே போல அன்னைக்கு அவரும் ஸ்டேஜில் பேசினாரு, அன்னைக்கு நடந்துச்சு இது. இப்போ இந்த மாதிரி நாங்கள் நேம் மென்ஷன் பண்ணி சொல்றோம்ல, இவங்கெல்லாம் இந்த மாதிரி பேசுறாங்க அப்படின்னு நம்ம சொல்றோம். இவங்ககிட்ட இப்படி பேசியிருக்காங்களே, மக்களை இழிவுபடுத்திருக்காங்களே, இவ்வளவு கீழ்த்தரமா பேசியிருக்கிறாங்களே, முதலமைச்சர் மன்னிப்பு கேட்டாரா? நான் பேர் சொல்லி சொல்றேங்க, திமுகவுடைய முக்கிய நிர்வாகி, முக்கிய ஃபேஸா இருக்கவங்களோட பேரை நான் சொல்றேன். முதலமைச்சர் மன்னிப்பு கேட்டாரா? இல்ல, கட்சியை விட்டு பொன்முடியை வந்து அமைச்சர் பதவியில இருந்து எடுத்தாங்க. எதுக்கு அனுப்பிச்சாங்கன்னு உங்களுக்கு தெரியாதா? நோய்க்கிட்டு மறுபடியும் சேர்த்திருக்காங்க. இன்னைக்கு பேசிக்கிட்டு இருக்காரு, பேசிட்டு இருக்காரு. அவர் ஒரு நடிகையை பேசுறதுக்காக வெளியில அனுப்பிச்சாங்க. ஆமா, இன்றைக்கு திரும்ப வந்து எங்க தலைவரை பேசிட்டு இருக்காரு, இன்னும் மேடை கொடுக்கப்பட்டு தான் இருக்கு அவருக்கு. அவர் எந்த இடத்தையும் ஸ்டாப் பண்ணல. திமுக எம்பி தனிநீதிமன்றம் மேடையிலே பாராட்டுறாரு. சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி தான் இப்ப ட்ரெண்டிங். அவங்க பாராட்டு தாங்க செய்வாங்க. அவங்களுக்கு ஆபாச பேச்சு, அவதூறு பேச்சு தான் பிடிக்கும், மதப்பலவாத அரசியல் தான் பிடிக்கும். பாஜக எப்படி அப்படிதான் நீங்க செயல்படுவீங்க, பாராட்டுவீங்க. மன்னிப்பு கேட்பாரா? மக்கள்கிட்ட மன்னிப்பு கேட்பாரா? இஸ்லாமிய பெருமக்கள்கிட்ட மன்னிப்பு கேட்பாரா? முதலமைச்சர் மன்னிப்பு கேட்பாரான்னு கேட்கறேன் நான். அப்போ நாங்கள் நோட்டீஸபிளா இன்னார் பண்றாரு, இதை முதலமைச்சர் கண்டிக்க மாட்டாரா, இதை மன்னிப்பு கேட்க மாட்டாரான்னு நான் கேட்கறோம். மன்னிப்பு கேட்டா சாரிமான்ங்கிறீங்க, அது தனி சப்ஜெக்ட், அதுக்கு நான் வரேன், அது வேற விஷயம். நான் இந்த ஆபாச பேச்சுகளுக்கு முதலமைச்சர் எங்கேயாவது கண்டனம் தெரிவிச்சிருக்காரா, எங்கேயாவது அறிவுரை சொல்லியிருக்காரா, வெளிப்படையா எங்கேயாவது மன்னிப்பு கேட்டிருக்காரா மக்கள்கிட்ட? நீங்க ஒரு தனிநபரை மட்டும் பேசல, ஒட்டுமொத்த இஸ்லாமிய சமுதாயத்தை பேசுறீங்க, ஒட்டுமொத்த மக்களை பேசுறீங்க, ஒட்டுமொத்த பெண்களை இழிவுபடுத்தி பேசுறீங்க. புரியுதுங்களா? திராவிட மாடல் தான், திராவிட மாடல் போட்ட பிச்சைன்றீங்க நீங்க படிச்சது எல்லாமே. அப்போ ஒட்டுமொத்த படித்த இளைஞர்களையும் நீங்க இழிவுபடுத்துறீங்க. அப்போ நீங்க ஒட்டுமொத்தமா ஒரு சமுதாயத்தை இழிவுபடுத்தும் போது, அதுவும் முகம் தெரிந்த உங்களுடைய நிர்வாகிகள் இழிவுபடுத்தும் போது முதலமைச்சர் ஏதாவது ரியாக்ட் பண்ணியிருக்காரா?
சரி, அவருக்கு போட்டோ ஷூட் வீடியோ ஷூட் வேலை பிஸியா இருக்கு. துணை முதலமைச்சர் ரியாக்ட் பண்ணியிருக்காரா? மூத்த அமைச்சர்கள் ரியாக்ட் பண்ணியிருக்காங்களா? மருத்துவமனையில இருந்து கூட அரசு பணிகளை மேற்கொண்டு போட்டோ ஷூட் வீடியோ ஷூட் நீங்க சட்டமன்றத்துல இருந்துட்டே ஒரு வேலையும் செய்யல, அதனாலதான் மக்கள் உங்களை வீட்டுக்கு அனுப்ப தயாராயிட்டாங்க. நீங்க மருத்துவமனையில இருந்து வேலை செய்யறது யாரும் நம்பணும் அரசியல் சார். இதுக்கு முன்னாடி ஜெயலலிதா அவர்கள் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனது ஏதாச்சும் நம்மளுக்கு ரிப்போர்ட் வந்துச்சா? டே பை டே சொன்னாங்களா? அந்த அம்மா உடம்பு சரியில்லாம ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனாங்க, என்ன பண்ணாங்கன்னு சொன்னாங்க, அது வேற விஷயம். நான் இப்ப இந்த 4 ஆண்டு கால ஆட்சியில சட்டமன்றத்துல இருந்து என்ன பண்ணாரு? முதல்ல சட்டமன்றத்துல இருந்து ஒண்ணும் பண்ணல, அப்புறம் நீங்க ஹாஸ்பிட்டல் இருந்து என்ன பண்ண போறீங்க? ஹாஸ்பிட்டல் இருந்து நீங்க என்ன நிர்வாகத்தை கவனிக்க போறீங்க? 24 பேர் கஸ்டடியல் டெத்ல செத்துருக்காங்க. அஜித்குமார் உட்பட 24 பேர் செத்துருக்காங்க. அந்த 24 பேர்களுக்கு நீங்க என்ன பண்ணிட்டீங்க சொல்ல முடியுமா? அந்த 24 கஸ்டடியல் டெத் எதனால நடந்துச்சு? யார் நடத்துனாங்க? அந்த அதிகாரிகள் இப்ப எங்க இருக்கிறாங்க? அவர்கள் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கை என்ன? அந்த குடும்பங்களுக்கு இந்த அரசாங்கம் செய்த உதவிகள் என்ன? ஏதாவது வெள்ளை அறிக்கை இருக்கா? இதெல்லாம் நீங்க செய்யல. 24 வருஷமா இதையே நீங்க செய்யல. இப்ப ஹாஸ்பிட்டல் போய் உட்கார்ந்தா மட்டும் நீதி கிடைச்சிருமா? அந்த 24 பேர் நீதி கிடைச்சிருமா? ஹாஸ்பிட்டல் உட்கார 3 நாள் மட்டும் அதே ஹாஸ்பிட்டல் போனா தான் வேலை செய்வார் அவரு. சார் முதல்வர் எது பண்ணாலும் விமர்சனம் பண்ண என்ன? சட்டமன்றத்தில் உட்காந்து வேலை செய்யுமா? நாங்க ஏங்க விமர்சனம் பண்ண போறோம்? சார் அவர் மருத்துவமனையில் உடல்நிலை பாதிக்கப்பட்ட நிலையில மக்கள் பணி ஆற்றாருன்னு சொல்றாங்க. நாங்க சொல்றேன், நீங்க 4 ஆண்டு காலம் பாதிக்கப்பட்டவங்களுக்கு இந்த பணிகளை செஞ்சு இந்த வெள்ளை அறிக்கை கொடுக்க வேண்டியதானே கேட்கறேன் நான். சட்டமன்றத்தில் இருந்தீங்களா 4 வருஷமா? இப்ப 3 நாள் ஹாஸ்பிட்டல் இருக்கீங்க, 4 ஆண்டு காலம் சட்டமன்றத்தில் இருக்கீங்கல்ல, தலைமைச் செயலகத்தில் இருக்கீங்கல்ல, இந்த 24 பேருக்கு என்ன பண்ணீங்கன்னு சொல்லுங்க தரோம். அப்ப 4 ஆண்டு காலம் நீங்க செய்யலன்னா இந்த 3 வருஷத்துல நீங்க 3 நாள்ல நீங்க என்ன செய்ய போறீங்கன்னு கேட்கறோம். இதுல என்ன தவறு இருக்கு நாங்க கேட்கறதுல? இதுல கொடுமைக்கு தலைவலி நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். இந்த ட்விட்டர்ல இந்த திமுகவுடைய ஆதரவாளர்கள்லாம் இவருடைய புகைப்படம் வந்த உடனே ஒரே அப்படியே பாத்தீங்களா ஹாஸ்பிட்டல் இருந்து நம்ம தலைவர் வேலை பார்க்கறாருன்னு சொன்னது ஒரு பக்கம். சரி, அப்படியாவது கம்பு சுத்திட்டு போங்கடா பரவாயில்லன்ட்டு விட்டுட்டு போயிடலாம். திராவிட லுங்கி கட்டி இருக்காராம், திராவிட லுங்கி. உடனே அதுல ஒரு கருத்தியல் பேசுற பிள்ளை திராவிட லுங்கியா. லுங்கி ஓகே, எதுனா திராவிட லுங்கி நானே புதுசா கேள்விப்படுறேன். அவங்க ஆதரவாளர் தாங்க போட்டுக்கிட்டு இருக்காங்க. அவர் பாத்தீங்களா எப்பவுமே இந்த லுங்கியை கண்டால் பலருக்கு இங்க பயம் ஏற்படும், அதுதான் திராவிட லுங்கி. அது ஒரு அரசியல் இவங்க ஒரு விவாதத்தை கிளப்புறாங்களாம். எனக்கு புரியல. பெரிய பெரிய திராவிட கட்சி தலைவர்கள் கூட இந்த மாதிரிலாம் பேசிக்க மாட்டாங்க. இதுல என்ன கருத்தியல் இருக்கு? ஒப்புக்கு பெறாத ஒரு விஷயத்தை கொண்டு வந்து திராவிட லுங்கின்னு பேசிக்கிட்டு இருக்குது. நாளைக்கு அவர் முதலமைச்சர் ரோட்டில் நடந்து போகும்போது ஜாகிங் போறாரு, வாக்கிங் போறாரு, ட்ராக்ஸ் போடுறா திராவிட ட்ராக்ஸ் அப்படின்னு மாத்திடுவாங்க போல. நாளைக்கு ட்ரௌசர் போட்டோம்னா திராவிட ட்ரௌசர் அப்படின்னு மாத்திடுவாங்க போல. இதெல்லாம ஒரு அரசியல். இப்படி அவர் அரசியல் நடக்கும், இப்படி அவர் கட்சி நடக்கும், இப்படி அவர் கொள்கை குன்றுகளா கேட்டா இதெல்லாம் கொள்கை குன்றுகளா? இதெல்லாம் பார்க்கும்போதே அரசியல் நினைச்சா பயமா தான் இருக்கு. சார் ஓகே சார், இவ்வளோ விமர்சனம் பார்த்தீங்க சார். சமீபத்தில் நடந்த ஒரு பொதுக்கூட்டத்தில் மழை வந்திருக்கு சார். மழையை ஸ்டாப் பண்ணுறதுக்கு தாவக தொண்டர்கள் வெற்றிலை அண்ட் தேங்காய்லாம் எடுத்துட்டு கொஞ்சம் பூஜையெல்லாம் பண்ணியிருக்காங்க. அது பகுத்தறிவு பேசுகிற கட்சி, கடவுள் எதிர்ப்புக்கு நம்பிக்கை இல்லைன்னு சொன்ன கட்சி. பட் இருந்தாலும் இந்த மாதிரி மூட நம்பிக்கைகள் தொண்டர்கள் இருக்காங்கன்னு சொல்றாங்க பொதுவெளியில. ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்காங்க, அது கட்சி எந்த இடத்துலையுமே கட்சி தலைமையின் சார்பாக நீங்க இதை பண்ணணும் அப்படின்னு சொல்லிலாம் பண்ணது கிடையாது. அந்த ஊர்ல இருக்கக்கூடிய யாரோ ஒரு நிர்வாகி அவருடைய வழக்கத்திற்காக அவங்களுடைய ஊர் வழக்கத்தின்படி அதை செஞ்சிருக்கிறாரு. அவர் அந்த வெற்றிலை பாக்கு வச்சு அதை வழிபட்டிருக்காரு, இறைவனை வழிபட்டிருக்காரு. அந்த கூட்ட நாளோட நடப்படுன்னு சொல்லிட்டு அவர் வழிபட்டிருக்காரு. அவருடைய தனிப்பட்ட உரிமை, அவருடைய தனிப்பட்ட வழிபாட்டு உரிமை அது. புரியுதுங்களா? நாங்க யாருமே நீங்க இதை செய்யுங்க, இது போல செஞ்சா மழை நிற்கும், இல்லை இது போன்ற மூட நம்பிக்கைகளை ஃபாலோ பண்ணுங்க நாங்கள் எங்கேயாவது சொல்லியிருக்கிறோமா? நாங்கள் யாருமே அந்த மாதிரி சொன்னது கிடையாது, எங்கள் கட்சி தலைவரும் சொன்னது கிடையாது. அது திடீரென அந்த இடத்துல நடந்த விஷயம், அது இனிமேல் நடக்காது. அதையுமே தலைமை எப்பவுமே எல்லாத்தையும் சொல்லிடுவாங்க. இது போன்ற விஷயங்கள்லாம் அவாய்ட் பண்ணணும்னு சொல்லி தலைமை சொல்லியிருப்பாங்க. இதெல்லாம் நடந்துட்டு தான் இருக்கு. நாங்கள் அதெல்லாம் நீங்கள் சொல்லும் போதே நாங்கள் அந்த விஷயத்தை ஸ்டாப் பண்ணிடுவோம். இது மாதிரி ஒரு விஷயம் நடக்குது, ஏன் இந்த மாதிரி பண்ணீங்க பண்ணாதீங்க, எப்படி இந்த ஸ்டிக்கர் மேட்டர் நடந்தோம் அந்த மாதிரி ஸ்டாப் பண்ணிடுவோம். ஆனாலும் அதை திட்டமிட்டு செய்யணும் அப்படின்றதுக்காக செஞ்சது கிடையாது. நாங்கள் அதை ஃபாலோ பண்றோம் அப்படின்றது அர்த்தம் கிடையாது. அது ஒருத்தர் செஞ்சிருக்கிறாரு, அவருடைய நம்பிக்கையின் சார்பில் அவர் செஞ்சிருக்காருன்றப்போ அதனால நமக்கு தனிநபர் செய்யல சார். அதை சார் அங்க இருந்து பெரும் நிறைய இளைஞர்கள் பண்ணாங்க. அங்க இருக்கக்கூடிய கூட்டத்தில் இருக்க ஒருத்தர் அதை இனிஷியேட் பண்ணியிருக்காரு. புரியுதுங்களா? அது கூட்டம் நடைபெறுவதற்கு முன்னாடி அது நடந்திருக்கு, அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க போல. அப்படி இருக்கும்போது அதையுமே கண்டிச்சிருக்கோம், அதையுமே நம்ம கண்டிச்சிருக்கோம். நம்ம எப்பவுமே இந்த மூட நம்பிக்கைகள்லாம் நமக்கு கிடையாது. நம்ம பகுத்தறிவு சிந்தனையோட தந்தை பெரியார் அவர்கள் வழி நடக்கக்கூடிய கட்சி அப்படின்னு நம்ம தெளிவாக சொல்லியிருக்கிறோம். ஆனால் அவர் அவருடைய நம்பிக்கை, அவருடைய சுயமான ஒரு நம்பிக்கை, அவருடைய மத நம்பிக்கை, அவருடைய இறை வழிபாடு அடிப்படையில் அவர் செஞ்சிருக்காருன்னு தான் நம்ம அந்த இடத்துல அவரும் சொல்லியிருக்கிறார். இதுதான் இங்கே நடந்திருக்க விஷயம். ஆனால் இதை எப்படி ஊதி பெருசாக்கப்படுது அப்படின்றதான் விஷயம். நாங்கள் இதை விளக்கமே சொல்லியாச்சு. இது ஆனால் ஊதி பெருசாக்குறது. இதை திமுகவுடைய மாநாட்டு ஒரு மேடையில் ஒரு கபடி போட்டி ஏதோ நடத்துறாங்க. அந்த வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த கபடி போட்டியில் மழை வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரத்தலப்பாக்கு படம் வச்சு கூரை மலை தூக்கி போட்டாங்க. பார்த்தீங்களா? சரி, நாங்கள் பெரியார் கொள்கை தலைவராக வச்சிருக்கோம். இந்த கேள்வியை கேட்குறீங்க. நீங்கள் 75 ஆண்டு கால ஆலமரம் பெரியார் வழி தான் நடக்கிறோம், சமூக நீதி, கடவுள் மறுப்பு நம்பிக்கை, கடவுள் மறுப்பு நாங்கள் ஃபாலோ பண்ணணும்னு சொல்லக்கூடிய கட்சி. அப்ப ஏன் இதை நம்ம அந்த கேள்வி கேட்கல? அவங்க கலைஞர் நினைவு இடத்துல ஆராதனை நடத்தினாங்க. அவங்க தயிர் வடை வைப்பாங்க, அவங்க பாட்டெல்லாம் பாடுவாங்க, தயிர் வடை வைப்பாங்க, இதெல்லாம் பண்ணுவாங்க. இதெல்லாம் நம்ம யாரும் பெருசா கேள்வி எழுப்புறது கிடையாது. ஆனா நம்ம இது எங்கேயும் நடந்த ஒரு விஷயம், நாங்க யாரும் அதை ஊக்குவிக்கிறது கிடையாது.
இறை நம்பிக்கையை நாங்கள் வந்து எந்த இடத்துலையும் நாங்கள் அவாய்ட் பண்ணலை. எங்களுக்கு வந்து கடவுள் நம்பிக்கை மீது நாங்கள் வந்து எந்த விதமான கருத்து நாங்கள் சொல்ல விரும்பல. நாங்கள் மிக தெளிவாக சொல்லிட்டோம், ஐயா பெரியார் அவர்களை கடைபிடித்தாலுமே அவருடைய பெண் விடுதலைக்கான சித்தாந்தங்களை நாங்கள் பயன்படுத்தோம். அவர் பெண் விடுதலைக்கான அவர் போராட்டத்தை நம்ம எடுத்துக்கிறோம், அவரை கொள்கை தலைவராக வச்சிருக்கோம். ஆனால் கடவுள் மறுப்பு அப்படின்ற விஷயத்தின் மீது நாங்கள் உடன்பாடு இல்லைன்னு மிக தெளிவாக சொல்லிட்டோம். ஸோ எந்த இடத்துலையும் கடவுள் நம்பிக்கையை வந்து நாங்கள் மறுத்து பேசுகிறோம். எல்லா மதத்தின் கடவுள் நம்பிக்கைகளும் நாங்கள் நம்புகிறோம். அதே போல் எந்த மதத்தையும் சாராமல் கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்களையும் நாங்கள் அரவணைக்கிறோம். சார் சமீபத்தில் வந்து ஓபிஎஸ் ஒரு கருத்து சொல்லியிருக்காரு. அதாவது விஜய் வந்து சரியான பாதையில் தான் செயல்படுறாரு, என்னோட தார்மீக ஆதரவு உண்டுன்னு சொல்றாரு. பேச்சுவார்த்தை போதா, டாக் போயிட்டு இருக்கா ஓபிஎஸ்? அவர் தன்னுடைய ஆதரவை தெரிவிக்கிறார். அவர் மட்டும் இல்லை, பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் வந்து இந்த முக்கிய நிர்வாகிகள், மூத்த நிர்வாகிகள், அரசுல இருக்கக்கூடியவர்கள், ரிட்டையர் ஆனவங்க, பல்வேறு தரப்பினரும் வந்து எங்களுடைய செயல்பாடுகளை வந்து ஆதரிக்கிறாங்க. அவங்க எங்களுடைய செயல்பாடுகளை பார்க்குறாங்க. நாங்கள் வந்து மற்ற கட்சிகள் கூட கிடையாது, நாங்கள் வந்து மிக தீவிரமாக மக்களுக்காக ஒரு நல்ல விஷயம் செய்யணும்னு சொல்லிட்டு வரோம். இன்னொன்று, இங்கே இருக்கக்கூடியவர்கள் யாருமே வந்து பெரிய குடும்பத்திலிருந்து பின்புலத்திலிருந்து வந்தவங்க கிடையாது. எல்லாருமே சாதாரண மக்கள், ஒரு நடுத்தர குடும்பத்தில், ஒரு ஏழை குடும்பத்திலிருந்து வந்திருந்தாலுமே ஏதோ ஒரு மாற்றத்தை நோக்கி அவங்க செயல்படுறாங்க. ஒரு பெரிய ஆதரவு இருக்கு. அப்படின்ற வகையில் நம்மளுடைய செயல்பாடுகளை பார்க்குறாங்க, நம்ம தலைவருடைய கருத்துக்களை பார்க்குறாங்க, கொள்கைகளை பார்க்குறாங்க, கோட்பாடுகள், செயல்பாடுகள்லாம் பார்த்துக்கிட்டு நிறைய பேர் ஆதரவு தெரிவிக்கிறாங்க. பல்வேறு கட்சி தலைவர்கள் இருக்கிறாங்க. ஆனால் இது எல்லாமே கூட்டணியா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதற்கெல்லாம் இன்னும் காலம் இருக்கு. சார் மாற்றம் ஒன்றே மாறாது. நீங்கள் நினைக்க மாற்றம் விரைவில் வர இறைவனை வேண்டுகிற நாங்கள் கேட்ட கேள்விக்கு பொறுமையாக பதிலளிச்சவங்களுக்கு மிக்க நன்றி.